ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நகுலன் விலாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குபேர விளக்கு. இந்த குபேர விளக்கு வந்து எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த கிழமையில் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, குபேர விளக்கு பொதுவாகவே வியாழக்கிழமை தான் ஏற்றுவாங்க. வியாழக்கிழமை வந்து 5 to 6 ஈவினிங் 5 to 6 இல்லைன்னா 8 to 9 வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் 8 to 9 வந்து குபேர விளக்கு வந்து ஏற்றலாம். வெள்ளிக்கிழமையும் ஏற்றலாம், பட் வியாழக்கிழமை தான் ரொம்ப விசேஷம். நான் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 5 to 6 அந்த டைமிங்கில் தான் நான் வீட்டில் வந்து விளக்கேற்றினேன். அது நான் வந்து அந்த அஷ்டலக்ஷ்மி விளக்கு வந்து 2 வச்சுருக்கேன், குபேர விளக்கு 1 வச்சுருக்கேன். குபேரரோட ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு நான் அதுக்கு சாமி கும்பிட்றேன். இந்த மாதிரி குபேரரோட இதை வச்சுட்டு அதில் வந்து காயின் இருக்கும். அதில் வந்து குபேராய நமக, 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 குபேராய நமக. இந்த மாதிரி நம்ம கிட்டக்க அந்த எவ்வளோ 5 ரூபா காயின் இருக்கும், அந்த காயினெல்லாம் போடும்போது இந்த ஒரு சத்தம் வரும் பார்த்திங்களா, அந்த சத்தம் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். என்கிட்டக்க ரொம்ப 5 ரூபா காயின்லாம் இல்லை, ஒரு 15 ரூபா காயின் கிட்டக்க தான் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு அந்த அவரோட குபேரோட காயின் பாக்ஸில் வந்து போடுறோம். அதுவும் போக குபேரோட காயின்கிட்டே விற்கிது, அந்த காயினும் சேர்த்து தான் அதோட சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த விளக்கு ஏற்றுறோம். இந்த விளக்கு ஏற்றும் போதே ரொம்ப மனசு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு நானும் இது பண்ண முடியும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். குபேரருக்கு விளக்கு ஏற்றிட்டு அடியில் வந்து 5 ரூபா காயின் வச்சு தான் விளக்கு ஏற்றணும், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். நெய்வேத்தியமாக நீங்கள் வீட்டில் இருக்க எந்த பொருளாலும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம்.